மங்காங்கிறவ சண்டைக்காரி. யாரையும் காரணமே இல்லாமல் திட்டுவா. அவளுடைய கணவன் வீராசாமி பரம சாது. அவளுடைய வசைவுகளையும் கடுமையான சொற்களையும் சகிக்கிறவ. இந்த தம்பதிகளுக்கு பலராமன்கிற மகன் இருந்தான். அவனும் அவனுடைய தந்தை மாதிரியே சாதுதான். ஆனால் அவனுடைய தாயை தவிர வேற யாருக்கும் பயப்படாதவ. ஒரு நாள் பலராமன் தன்னுடைய தாயாருக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கிறதுக்காக ஆரணிங்கிற ஊருக்கு போனான். ஆரணி பட்டுப்புடவைகளுக்கு பெயர் பெற்ற ஊர். நாட்டுடைய பல பகுதிகளில் இருந்தும் வியாபாரிகள் அந்த ஊருக்கு பட்டுப்புடவைகள் வாங்கிறதுக்காக வருவாங்க. பலராமன் இப்படிப்பட்ட ஊரில் தன்னுடைய தாய் விரும்புகிற நிறத்தில் ஜரிகையோடு கூடிய பட்டுப்புடவையை வாங்கிறதுக்காகத்தான் வந்தான். பலராமன் புடவை நெய்கிற பல தறிக்காரர்களோட வீடுகளுக்கு போய் அவங்க நெஞ்சு வச்சிருந்த பட்டுப்புடவைகளை பார்த்தான். ஆனால் அவளுடைய தாயார் விரும்பினது மாதிரியான பட்டுப்புடவை யார்கிட்டவுமே இருக்கலை. அவன் மட்டும் புடவையை வாங்கி கொண்டு போகாமல் வெறுங்கையோடு வீட்டுக்கு திரும்பி போனா தன்னோட தாயார் எப்படியெல்லாம் திட்டி நொறுக்குவா அப்படிங்கிறத நினச்சி பார்த்து பயப்பட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவன் ஆத்தங்கரையில் ஒரு மரத்துக்கடியில் ரொம்ப கவலையாக உட்கார்ந்துட்டான். அப்போ சில பெண்கள் ஆற்றுல குளிச்சுக்கிட்டு குடத்தில் நீர் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அங்கே வந்தாங்க. அவங்களில் ஒருத்தி பேர் சரிதா. அவளுக்கு ஒரு முனிவர் வரம் கொடுத்திருந்தாரு. அவ அதை கொண்டு தான் பயனடையாமல் மற்றவங்களுக்கு நன்மை புரிஞ்சு வந்தா. அவ பலராமனை பார்த்து கடுமையான குரல்ல, ஏய், யார் நீ? இது பெண்கள் குளிக்கிற துறை. ஆண்கள் இங்கெல்லாம் வரக்கூடாது. இது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா. பலராமன் அவளோட குரலில் இருந்த கடுமையை பார்த்து பயந்து போயிட்டா. அதுக்கப்புறமா அவன் தான் ஏன் கவலையோடு அங்கே உட்கார்ந்துருக்கிறான் அப்படிங்கிற காரணத்தை விளக்கமாக அவகிட்ட சொன்னான். அதை கேட்ட சரிதா பலமாக சிரிச்சு, உன்னோட அம்மாதான் எப்படிப்பட்டவ, ஒரு பையனையா புடவை வாங்க அனுப்பியிருக்கா? சரி, கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற சிவசாமிங்கிற உன்னுடைய வீட்டுக்கு போ. நான் அங்கே வர வரைக்கும் எனக்காக நீ காத்திரு. உன்னோட தாயாருக்கு பிடிக்கிற புடவையை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். அதை நீ கொண்டு போய் உன் அம்மா கிட்ட கொடுத்தேன்னா அவள் உன்னை வெகுவாக பாராட்டுவா அப்படின்னு சொன்னான். பலராமனும் உடனே எழுந்து அங்கிருந்து போய் சிவசாமியுடைய வீட்டை விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டான். அவன் அங்கே போய் சரிதாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் ஆச்சு. சரிதாவும் அங்கே வந்தான். பலராமன் கிட்ட அவளுடைய தாயாரோட நிறத்தை பற்றி கேட்டு ஒரு மலிவான புடவையை தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட கொடுத்தா. அதுக்கப்புறமா சரிதா அவன்கிட்ட, இங்கே பாரு, நீ இதை கொண்டு போய் உன் அம்மா கிட்ட கொடுத்து, இந்த மாதிரியான புடவையத்தான் விஜயபுர ராணி போன வருஷம் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லு. அப்போ உன்னுடைய தாயார் ஒரே அடியாக மகிழ்ந்து போயிடுவா. ஏன்னா ராணி உடுத்துகிற புடவையை போன்றதை தானும் உடுத்தி கொள்வதை பற்றி நினச்சி அவள் பெருமைப்படுவா அப்படின்னு சொன்னான். பலராமனும் தன்னோட ஊருக்கு திரும்பி வந்தான். புடவையை தன் தாயார்கிட்ட கொடுத்துட்டு அவன் சரிதா சொல்ல சொன்னதை அப்படியே சொன்னான். அதை கேட்ட மங்கா மகிழ்ந்து போய் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய புடவையை அவன் வாங்கி வந்ததுக்காக அவனை வெகுவாக பாராட்டினான். பலராமன் தன்னுடைய தந்தை கிட்ட மட்டும் சரிதாவை பற்றி சொன்னான். அவனோட தந்தை சரிதாவை பலராமனுக்கு திருமணம் செஞ்சு வச்சா அவன் மங்காவை திருத்தி வழிக்கு கொண்டு வருவான்னு நினச்சான். தன்னுடைய தந்தை கூறியபடியே பலராமன் மறுநாள் ஆரணிக்கு போய் சரிதாவை சந்திச்சான். அவனை பார்த்ததோ அவ, உன்னுடைய தாயாருக்கு நான் தேர்ந்தெடுத்து கொடுத்த புடவை பிடிக்கலையா, உன்னை திட்டினாளா அப்படின்னு கேட்டான். பலராமனும், அது இல்லை, என்னுடைய தாயாருக்கு அந்த புடவை ரொம்பவும் பிடிச்சிருச்சு. இப்போ நான் வந்தது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசத்தான். நான் உன்னை மணக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான். சரிதா உடனே, இதை நீ என்கிட்ட எதுக்காக சொல்லுற? நீ இது பற்றி உன் பெற்றோர்கிட்ட சொல்லி அவங்கள என்னோட பெற்றோர்கள்கிட்ட பேச சொல்லணும் அப்படின்னு சொன்னான். பலராமனும், அது அப்புறமா நடக்கும். அதுக்கு முன்னாடி இதை பற்றி நீ என்ன நினைக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்க விரும்புகிற. அதனால தான் இப்போ உன் கூட பேசுகிறதுக்காக வந்தேன்னு சொன்னான். சரிதாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நீ நல்லவனாகவும் சாதுவாகவும் இருக்கிற, அதனால தான் புடவையை தேர்ந்தெடுக்க உனக்கு நான் உதவினேன் அப்படின்னு சொன்னான். பலராமனும் தன்னுடைய தாயாரை பற்றி விவரமாக சொல்லி, சரிதா, நீ உன்னுடைய சாதுரியத்தினால என்னுடைய தாயாரோட குணத்தை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டான். அப்போ சரிதா தனக்கு வரமளித்த ஞானசாகர முனிவரை பற்றி நினைவுபடுத்திக்கிட்டான். அவர் ஊர் ஊராக போயிட்டு இருந்தப்ப ஆரணிக்கு வந்தார்.
ஆற்றுல அவர் குளிக்க போகிறப்ப படித்துறையில் வழுக்கி விழுந்துட்டாரு. அவரால் எழுந்திருக்கவே முடியலை. அப்போ கொஞ்சம் தூரத்தில் குளிச்சு கொண்டிருந்த பெண்கள் அவரை கேலி செஞ்சாங்க. சரிதா அவங்கள அடக்கிட்டு முனிவர் விழுந்து கிடந்த இடத்துக்கு போய் அவரை தூக்கி நிறுத்தி நடக்க செஞ்சா. இதனால் முனிவர் மகிழ்ந்து போய், அம்மா, நீ இப்படி செஞ்சதுக்கு சந்தோஷப்படுற. உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை கொடுக்குறேன்னு சொன்னார். என்ன கேட்குறது அப்படின்னு நினச்சி சரிதா தயங்குனான். அதை பார்த்த முனிவர், அம்மா, நீ எதை அடைய விரும்பினாலோ உன்னுடைய கண்களை மூடிக்கிட்டு என்னுடைய பெயரை 3 தடவை சொல்லு. நான் உனக்கு எதிரில் தோன்றி நீ விரும்பினபடி நடக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரிதா பலராமன் கிட்ட ஞானசாகர முனிவர் தந்த வரத்தை பற்றி சொல்லி, உன் தாயாருடைய இயல்பை சாதாரணப்பட்டவங்களால் மாற்றிட முடியாது. இதுக்கு அந்த முனிவருடைய உதவியை நாடுவோம் அப்படின்னு சொல்லி 3 தடவை அந்த முனிவருடைய பெயரை உச்சரித்தா. ஞானசாகர முனிவரும் அவளுக்கு முன்னாடி தோன்றினார். அவர் எல்லா விஷயத்தையும் சரிதா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் பலராமன் கிட்ட, சரி வா, நம்ம போய் உன்னுடைய தாயாரை பார்ப்போம்னு சொன்னார். அவங்க பலராமனுடைய ஊரை அடைஞ்சாங்க. முனிவர் பலராமனுடைய வீட்டுக்குள்ளே போய் கட்டிலில் படுத்திருந்த மங்கா கிட்ட, அம்மா, இந்த சன்னியாசிக்கு ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்டார். அவளோ கோபம் கொண்டு எழுந்து, இதுதான் பிச்சை கேட்குற லட்சணமா அப்படின்னு சொல்லி அவரை வாய்க்கு வந்தபடி திட்டுனான். முனிவரும், அம்மா, பிச்சை போட விரும்புனா போடு, இல்லைன்னா போன்னு சொல்லிடு, கண்டபடி திட்டாதேன்னு சொன்னார். மங்கா அதுக்கு, எல்லாரையும் இப்படி திட்டுறது தான் என்னோட பழக்கம். எல்லாரும் பொறுமையாக சகிச்சுக்கிறாங்க. இதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை தெரியுமா அப்படின்னு கட்ட குரலில் உருமுனான். முனிவர் அதுக்கு, இதுவரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே தான் ஆரம்பமாக போகுது. இனி நீ காரணம் இல்லாமல் யாரை திட்டுனாலோ நீ திட்டுற ஒவ்வொரு வசைவு ஒரு பிரம்ம ராட்சசியாக மாறி உன்னை துன்புறுத்தும்னு சொன்னார். அதை கேட்ட மங்கா கோபப்பட்டு தன்னுடைய வழக்குப்படியே அவரை திட்டுனான். அவளுக்கு முன்னாடி ஒரு பிரம்ம ராட்சசி வந்து நின்று, மங்கா, உன்னோட கைகால்கள் ஒரே மாசத்துல செயலிழந்து போகும்படி செய்யற. இது முனிவருடைய சாபத்துடைய பலன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட மங்கா நடுநடுங்கி முனிவருடைய கால்களில் விழுந்து, சுவாமி, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் யாரையும் திட்டவே மாட்டேன் அப்படின்னு கதறினான். முனிவரும், சரி சரி, இப்போ வந்த பிரம்ம ராட்சசிக்கு நீ ஏதாச்சும் ஒரு வேலை கொடுத்தாதா உன்னை ஒன்றுமே செய்யாமல் போகும். உனக்கு பிரியமான அந்த மாமரத்தை அழிக்க சொல்லு, அதை அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொன்னார். மங்காவும் அப்படியே சொன்னான். பிரம்ம ராட்சசியும் அந்த மாமரத்தை அழிச்சிட்டு போயிடுச்சு. முனிவர் அப்புறமா, இனி யாரையும் திட்டாத, திட்டுனா பிரம்ம ராட்சசி வந்து உன்னை துன்புறுத்தும். ஆரணியில் சரிதாங்கிற பெண் இருக்கா, அவள் புத்திசாலி. அவளை உன்னோட மகனுக்கு திருமணம் செஞ்சு வை, அவளால் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொன்னார். இதுக்கப்புறமா சில நாட்களுக்கு அப்புறம் பலராமனுக்கும் சரிதாவுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடைபெற்றுச்சு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, சரிதா முனிவரின் வார்த்தை கொண்டு மிக பெரும் பணக்காரரின் மருமகளாக ஆகியிருக்கலாமே. அப்படி தனக்காக அதை பயன்படுத்தி கொள்ளாமல் பலராமனின் நன்மைக்காக பயன்படுத்தினாலே இது சரியா? என்னுடைய இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, சரிதா பலராமனின் சாதுத்தன்மையை விரும்பினாள். மேலும் அவன் நல்ல குணங்கள் கொண்டவன். எனவே யாவருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்ட அவள் பலராமனின் தாயாரை நல்வழிப்படுத்தவே அவனை மணந்து கொண்டாள். இப்படி அவள் செய்தது சரியே என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.